இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாக ஆஸ்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரம அல்ல. ஆண்டவர் தண்ணிமையாக சொல்லுவார், நான் சொல்கிறத சொல்லு, நீ அதின பிரசங்கி ஊழியம் செய்யாத, அட்டூழியம் செய்யாத, ஊழியம் செய், நான் சொன்னதை சொல்லு. உன்னை யார் போற்றாங்களோ போட்டலையோ நான் அவர்களுக்கு இந்த வார்த்தையை அனுப்பி நான் அவர்களை தேற்றப் போகிறேன், ஆற்றப் போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அதை நீங்களும் இப்போ பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இன்னைக்கு வந்த ஒவ்வொருவருக்கும், பிறந்த நாளை காண்கிற தேவதாசருக்கும், நம்ம ஒவ்வொருக்கும், அவருடைய குடும்பத்திற்கும், உழைக்கிற, வாஞ்சிக்கிற, எதிர்பார்க்கிற, அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தையும் சொல்கிறாரு, நான் உங்களை சிருஷ்டித்தேன், நான் உங்களை உருவாக்கினேன். இன்றைக்கு அந்த உருவாக்குதலை குறித்து தான் கர்த்தர் சொன்னார். எதற்காக உருவாக்கினார், அந்த உருவாக்குதன் திட்டம் என்ன, அதை நீ சொல்லிக்கொடு என்று சொன்னார். நமக்கு நீங்கள் சொல்லலாம், தெரியாதா அறியாதா புதுசாக பேச வந்துட்டீங்கோ, இல்லை, அதை ரொம்ப ருசித்து கேளுங்க. இசப்பா என்னோடு பேசும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசும், நீங்கள் கேளுங்க, கர்த்தர் பேச போகிறார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். உருவாக்கினவர் என்ன செய்தாரா, முதலாவது மீட்பராய் செயல்படுகிறார். மீட்டு கொண்டார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஸ்தோத்திர வியாதியிலும், வியாதி வரலாம், ஆனால் எல்லாருக்கும் வருகிற வியாதி வரும், ஆனால் கர்த்தர் நம்ம அதிலேருந்து மீட்டுக்கொள்ளுகிறார், பலப்படுத்துகிறார், விடுவிக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் ஒன்று மீட்பேன் சொல்லணும். ஆண்டவரே, நீர் என்னை மீட்டு கொண்டதுனால நான் சந்தோஷம். ஆண்டவரே, எவ்வளோ பொல்லாப்புக்கும் பிரச்சனைக்கும் சத்ருவின் வல்லமைகளுக்கும் என்னை மீட்டு கொண்டீரே, உமக்கு நன்றி. ஏசாயா 44:22 நாம் வாசிப்போம். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். மீட்டு கொண்ட தேவன் சொல்லுகிறார், எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் உன் பாவத்தின் கிரியைகள் சிவப்பாக இருந்தாலும் அதை இரத்தாம்பரம் போல வெள்ளையாய் மாற்றும்படியாய் அவர் திரும்பும்படியாய் மீட்டுக்கொண்டாராம். அவர் பக்கமாய் திரும்பும்படியாய், மனம் திரும்பும்படியாய் அவர் மனம் திரும்பி மனம் பொருந்தி அந்த மனம் மறுரூபமாகும்படியாய் மீட்டுக்கொண்டார். அவர் மீட்டு கொண்டதன் நோக்கம் பாருங்கள், பெரியது. மீட்கும் கிரயம் எதிரிலே காணப்பட்டதுன்னா அவருடைய இரத்தத்தினால். அல்லேலூயா. மீட்கும் கிரயம் அவருடைய சொந்த இரத்தத்தையே, கடைசி துளி சொத்து இரத்தத்தையும் அவர் சிந்தி நம்மை மீட்டிருக்கார். சரி, நம் மீட்பராய் உருவாக்கினவர் சொல்லுகிறார், நான் உன் மீட்பர். யாருமே உன்னை மீட்கலை. யாருமே இன்றைக்கி வந்திருக்கீங்க, இந்த சபையில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, விபிஎஸ்க்கு வந்து கர்த்தருடைய ஸ்தோத்திர அன்பின் கிருபைகளை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு திரும்பவும் வந்திருக்கீங்க. தொடர்ந்து வாங்க. அவர் பேர் சொல்லி அழைக்கிறவர். எப்படி பேர் சொல்லி அழைக்கிறவர்? உங்கள் பேர் இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாத இருக்கலாம். குடும்பத்துக்கு தெரியலாம், சர்ச்சுக்கு தெரியலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியலாம். ஆனால் தெரியாத அறியாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாய், உங்கள் பேரை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் அவர் அழைத்திருக்கிறாரா? எஸ், ஆமென், ஆமென். எஸ், மீட்டு கொண்டவர். வாசிங்க, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தார்? உருவாக்கினவர் அழைத்தார். என் ஜென்ம பாபங்களை அறிந்து அழைச்சார். நான் பலவிதமான தாயின் வயிற்றிலே கற்பம் தரிக்கும் போதே பாவத்தோடு கற்பம் தரித்தார். ஆனால் வந்த பிறகு என்னுடைய எல்லா சுவாபங்களையும் மாற்றி என்னை உருவாக்கி, நான் சிருஷ்டிகருடைய பிள்ளை, இரட்சகருடைய பிள்ளை, பரிசுத்தருடைய பிள்ளைன்னு சொல்லி அழைக்கும்படியாக என்னை அவர் அழைப்பின் மேன்மையை தெரிந்து கொள்ள அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை உருவாக்கினவர் அவருடைய கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார். எரேமியா 1:5 நான் வாசிக்கும் போது, என் தாய் ஒரு இந்து பாரம்பரியத்தின் வைராக்கியத்தில் அவருடைய சந்ததி இருந்தது. அந்த வேளையில் நான் எரேமியா 1:5 வாசிக்கும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க, எப்போ பாருங்கள், தாயின் வயிற்றில் பரிசுத்தம் பண்ணிட்டார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் அல்லேலூயா தீர்க்கமாய் சொல்லுகிறார். நான் அப்பயே என்ன பண்ணிட்டேன், பரிசுத்தப்படுத்தி தீர்க்கமான தரிசனமான என் அன்பை மற்றவர்களுக்கு உலகத்துக்கு வெளிச்சமாய் நீங்கள் அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் உங்களை நான்
அழைத்தேன், நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. உருவாக்கினவர். சரி, உருவாக்கினவர் எப்பொழுதெல்லாம் கூட இருப்பார்? ஆண்டவர் அங்கே கீழே சொல்லுகிறார். அடுத்த வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், இருக்கிறேன், இருப்பேன். எஸ் எஸ் அப்படின்னா நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை உருவாக்கினேன், உன்னை டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சரீர அழகு, அந்தஸ்து, அதோட உருவாக்கின விதமே வேறு. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கணும், கண்ணாடி முன்ன பார்த்து நான் ரொம்ப அழகாக இருக்கேன், ஏசப்பா என்னை இவ்வளோ அழகாக படைச்சிருக்கீங்களே, நன்றி அப்பா. அல்லேலூயா. என்னையும் நேசிக்க நீர் இவ்வளவு அழகாக என்னை சிதைத்து அழகாக செதுக்கி என் தாயின் வயிற்றிலே என்னை அழகாக பண்ணிட்டீங்களே, நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அதை உருவாக்கினவர் உன்னோடு இருக்கிறார். ஒன்று நினச்சிங்க, எப்பெல்லாம் நினைக்கணுமா, தண்ணீரை கடக்கும்போது முழுகி போகாமல் காக்க. எப்படி தண்ணீரை கடக்க, தண்ணிப்பா தலைக்கு மேலே தண்ணி வந்துடுச்சுங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. நீங்கள் சொல்கிறீங்க முழுகி போகாமல் காத்து வழி நடத்தவே அந்த பாதைகளில் நீ தண்ணீரை கடக்கும்போது அந்த முழுகி எழுந்துக்கிறது. எக்ஸாமில் போனால் தானே எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற முடியும்ல. ஸ்தோத்திரம். அந்த சோதனையின் வேலையில் சாதனையாய் மாற்றும்படியாய் அந்த பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். நீங்கள் சொல்லணும், என்னை கூட ஆண்டவர் என் கூட இருக்கிறது, ஆனால் ஏன் இதெல்லாம் சம்பவிக்குது, என் பிள்ளைகளுக்கு எதாவது சம்பவிக்குது, நான் எல்லாம் தானே செய்கிறேன், ஏன் இன்றைக்கி எனக்கு இந்த தொல்லை, ஏன் இன்றைக்கி என் குடும்பத்தால், என் பிள்ளைகளால், என் மற்றவர்களால் எனக்கு இந்த நிந்தை அவமானம், நான் இதை கடக்க முடியலே என்று நீங்கள் ஏங்குறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், உருவாக்கினவர் நான் கைவிடுவேனோ, உன்னை மறந்துடுவேனோ. ஓ ஹல்லேலூயா. என் கண் முன்னே எப்போ இருக்க மகனே என்று சொல்லுகிறார். ஆறுகளை கடக்கும்போது, அதாவது ஆறுகளை கடக்கும்போது திசை அறியாத இடத்துல, புரியாத தெரியாத இடத்துல கடந்து போக தேவன் உருவாக்கினவர் கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணும். அல்லேலூயா, ஆமென் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கும் சந்ததிக்கும், உங்களுடைய சோத்திர கண்ணீரின் பாதையில், நெருக்கத்தின் வேலையில், தேவையின் காரியத்தில், கைவிடப்பட்ட நிலையில் எனக்கு இந்த தேவை இருக்கிறது, இதை எப்படி நான் சந்திப்பேன் என்று இருக்கிற வேலையில், எல்லாருடைய அன்பு அற்று போகிற வேலையில் சொல்கிறார், இன்னைக்கு நான் உருவாக்கினவர் உன்னில் நான் அன்பு கூர்ந்திருக்கிறேன். அந்த அன்பு நிரந்தரமான அன்பு, அந்த அன்பானது எல்லா வேளையிலையும் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் சொல்கிறார், அக்கினி ஜுவாலை போன்ற ரூபத்தை, சோதனையை, அது மட்டும் பண்ணல, அக்கினிக்கு 2 வேலை இருக்குது. என்ன செய்யும்? அது ஒரு சோதனை வேக வைக்கும் ஒரு நிலை இருக்கிறது. அதிலிருந்து கர்த்தர் காப்பார். எத்தனை காரியம் இருக்குது. ஸ்தோத்திரம். வேக வைக்கிறப்பா, வெந்துக்குன்னு இருக்கிறேன்ப்பா, நான் வெந்துக்குன்னு இருக்கிறேன். அந்த வார்த்தைகளால், அந்த காரியத்தினால நான் ஸ்தோத்திரம் சொல்ல முடியலங்க. சொல்கிறோம்ல, நம்முடைய உள்ளான இறுதி தண்டை குடும்ப காரியத்தில், கணவனால், மனைவியால், பிள்ளைகளால் ஸ்தோத்திரம் அந்த தேவைகள் சந்திக்கப்படாத மத்தியில் நான் வெந்து நிற்கிற நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரே, நான் உன்னை நடத்துவேன், ஏன்னா நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த 43:2 சொல்லு. சரி, அடுத்தது ஏசாயா 43:5. உருவாக்கினவர் என்ன செய்கிறாரா? சிநேகிக்கிறார். உருவாக்கினவர் மீட்டு நடத்தினார், பேர் சொல்லி அழைத்து நடத்துகிறார். 3வதாக சிநேகிக்கிறார். இந்த வார்த்தையில் நம்ம படிச்சிருப்போம், நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் படிச்சதானே. இன்னைக்கு திரும்பியும் உங்களுக்கு அதை நினைப்பூட்டி நான் நிச்சயமாகவே குத்துறார். அல்லேலூயா. மறந்துருப்பேன், உன் சூழ்நிலை உன்னை மறக்க செய்திருக்கோம், மனுஷனுடைய கிரியைகள் உன்னை மறக்க செய்திருக்கோம். ஆனால் நானே கர்த்தர், உன்னோட கூட இருக்கிறேன். நீ விதைத்தவைகளுக்கு, நீ செய்தவைகளுக்கு, உன் உள்ளமும் காரியமும் ஏங்கி குமுறி ஸ்தோத்திரம் செய்த ஒவ்வொரு நற்கிரிகளை நான் மறந்து போக அநீதி உள்ள தேவன் இல்லை. அல்லேலூயா. அது சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், உன்னை சிநேகிக்கிறேன். ஒரு சிநேகிதன் போல சிநேகிச்சு நான் உன்னை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பேன். அவருடைய அந்த அநாதி ஸ்நேகம். அல்லேலூயா. அந்த அநாதி ஸ்நேகம் என்னன்னா, முடிவில்லாத அன்பு. காருண்யம் என்பது பேரன்பின் ஸ்நேகம். முடிவில்லாத அன்பு, அநாதி காலத்திலிருந்து அந்த முடிவில்லாத ஒரு அன்பு. அதானா, நம்ம வியாதியாக இருக்கலாம், நம்மளால் ஒன்றுமே முடியாத இருக்கலாம், முதிர்ந்த வயதாக இருக்கலாம், ரொம்ப எல்லாரால தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு நினைவே இல்லை என்னை பற்றி யாருக்குமே. ஆனால் அவருடைய அன்பு என்ன, அவருடைய நினைவில் நீங்கள நான் இருக்கிறோம். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். சரியா? ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. காருண்யம் பெரியவளாக்கும். இந்த காருண்யம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் அதிகாலையில் நான் பார்க்குறோம், ஆபிரகாமை பார்க்குறோம், மோசேவை பார்க்குறோம், ஸ்தோத்திரம், அண்ணாலே பார்க்குறோம். எல்லாம் என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம். நான் நிறைய காரியங்களை பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவே மார்க் 1:35 அதிகாலையில் வாசிக்க வேண்டாம், அதிகாலையில் எழுந்து ஆண்டவரோட அந்த ஸ்நேகம் உங்களுடைய எல்லா பாரத்தை கொட்டிட்டு கவலை கஷ்டத்தெல்லாம் சொல்லிவிட்டு, உம்முடைய கிருபை என்னை காக்கட்டும், உம்முடைய விசுவாசம் என்னை தாங்கட்டும், இன்றைக்கு வேண்டிய கிருபை, இன்றைக்கு வேண்டிய விசுவாசம் பலனால, இன்றைக்கு வேண்டிய ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தினால, இன்றைக்கு வேண்டிய வாசங்கள் திறக்கட்டும், வானங்கள் திறக்கட்டும், வாய்கள் திறக்கட்டும், இருதயங்கள் திறக்கட்டும், கரங்கள் திறக்கட்டும். கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக உருவாக்கினவர் சொல்கிறாரே, நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னை சிநேகித்த அந்த அன்பு, அவர் அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஏசாயால, நீ ரொம்ப கனம் பெற்றாய். அல்லேலூயா. நான் உன்னை கனப்படுத்துவேன், கனவீனம் அடைந்த இடத்துல உன்னை கனப்படுத்தும்படியாக நான் உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கு. சரி, அடுத்தபடியாக ஏசாயா 44:3-4. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலடிச் செடிகளைப் போல வளருவார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடுன்றாரு, என் வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபின்றாரு. இந்த வாக்கு தத்தம் நமக்கு நம்முடைய சந்ததிக்கு எழுதி கொடுக்கப்பட்ட உயில் பத்திரம். ஆனால் விசுவாசத்தோடு அதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத இடத்துல நிச்சயமாக டெசர்ட் பாலைவனத்தில் முளைக்க செய்த ரோஜா செடி மாதிரி நம்முடைய வாழ்க்கை மலரும். அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு காரியம் இருக்காது. அதில் நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்து பாருங்களேன், நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை நடத்த உன்னை நான் அழைத்திருக்கிறேன். உருவாக்கின பொழுதே உன் கண்கள், உன் சோதர, உன் வாய், உன் செவியை நான் உருவாக்கும் பொழுதே அதன் காரியங்களை எல்லாவற்றையும் நான் நினைவில் வைத்து தான் உன்னை செதுக்கி உருவாக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் அதை நல்லா நினச்சிக்கோங்க. 41:13 துணை செய்யும்படி ஆகியிருக்கிறாரா, ஆவியை ஊற்றுவாரா. நம்முடைய ஆவி எப்போ தொய்ந்த ஆவி, கலங்கின ஆவி, துக்கத்தின் ஆவி, மோசம் போக்கும் ஆவி, தூக்க மயக்கத்தின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை நம்மளை வரும்போது நம்மை சோர்வுக்குள்ளே நடத்துது. இல்லைங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் நினைக்கூடாது, ஐயோயோ அந்த ஆவியம்மா பொல்லாத ஆவி, அந்த மனுஷ குச்சி நேகிறாமா, அந்த இதில் மாறவே மாட்டோமான்னு நம்ம சொல்கிறாங்க. இல்லை, அந்த பிள்ளை இப்படி நடக்குதுப்பா, அந்த பிள்ளையை பார்க்காதுங்க. அவளுக்குள் நாம் பெற்ற சந்ததிக்குள் நமக்கு ஏங்கி தவித்து கொண்டிருக்க நம்ம குடும்பத்தில் அவர் நல்லா இருந்தால் அந்த குடும்பம் செழிப்பாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த ஆவிக்காக நீங்கள் கலங்குறீங்க. அந்த ஆவியை பார்த்து நீங்கள் பேசுங்க, அந்த ஆவியை மாற்றம் அடைய முடியும். அல்லேலூயா. அன்னு சொல்ல ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்தில் நடத்துவார். உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் கணவர் மேலே, உங்கள் மனைவி மேலே கை வைங்க. மாற்றுத்தனமான ஆவியில் அவங்க போராடி கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் கலைத்து போகாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர்களை பலப்படுத்த, விடுதலையாக்க சத்திய ஆவியானவர் சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆவியான எங்கே உண்டு? அங்கே விடுதலை உண்டு. பலத்தினால் இல்லை, பராக்கிரமத்தினால் இல்லை, அவருடைய ஆவி. அப்போ அந்த வார்த்தை நிச்சயமாக கிரியை செய்யும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் யாருக்கு அந்த தேவையில்லாத ஆவிகள், தூக்க மயக்கத்தின் ஆவி, கொட்டாவி, பிரச்சனை உள்ள ஆவி, கலக்கத்தின் ஆவி, சோதனை கலங்கப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிற ஆவி, துஷ்டத்தனத்தின் ஆவி, பொல்லாத சிந்தனை கொண்டு வருகிற ஆவி. பிள்ளைங்க பேசும்போதே தெரியும் இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு ராங் ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்லி. அந்த நம்ம கரங்களை வைத்து, வலது கரத்துக்கு வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே சொல்கிறாரு, அந்த ஆவியினால் அந்த ஆவியை ஊற்றி ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததி மேல் ஆவி, உன் சந்தானத்தின் மேல். ஐயோ இது அடங்கவே மாட்டேந்தே, நான் நினைக்கிறேன் என் பிள்ளை இப்படியெல்லாம் இருக்குன்னு. ஆனால் இல்லை, நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க உங்களுடைய ஆண்டவருடைய உருவாக்கின அந்த திட்டத்தை நிறைவேற்ற உங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி. அதனால் ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கேன்னு கலங்கி வந்திருக்கிற தாயே, தகப்பனே, கலங்காதிருங்க. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நான் ஊற்றி பாருங்கள். ரோமர் 5:5 இருதயத்தில் ஊற்றப்பட்ட அந்த அன்பின் ஆவி. அல்லேலூயா. அன்பினால் சகிக்க, பொறுக்க, கீழ்ப்படிய, ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் அந்த அன்பின் ஆவியை அவர் ஊற்றி இருக்கிறார். சரி, உருவாக்கினவர் மறக்க மாட்டார். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மக்களே, நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஊழியம், பாய் போடுற ஊழியம், மைக்கெடுக்க, பணத்துக்காக இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நாங்கள் அந்த நாளில் ஊழியம் செய்யும்போது தியாகமாக செய்வோம். நேரத்தை கொடுத்து
வேலைக்கு போகிறவங்கெல்லாம் அந்த நாள் லீவ் எடுப்பாங்க. லீவ் எடுத்து அந்த சம்பளம் போனாலும் போட்டு என்ன செய்கிறாங்க, நீங்களும் அதிகமாக கனப்படுத்துறீங்க. ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் விதைப்புக்கு பலன் உண்டுங்க. அந்த மாதிரி என்ன பண்ணோம், ஸ்தோத்திரம். அவர் உங்கள் மேலே என் மேலே அவர் எப்படி இருக்கிறார், நினைவாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம். மற்றவங்க நம்மளை மறந்து போகலாம், நீ என் தாசன். அல்லேலூயா. நீ என் தாசன் என்று சொல்லுகிறாரு. தாசனுக்கு பாருங்கள், ரொம்ப அவருடைய எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அருமையான, பெருமையான, மகத்துவமான, வல்லமையான காரியங்களை ரகசியமாக பேசும்படி, அதுக்கு தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் அந்நிய பாஷை பேசுகிறவர் ரகசியங்களை பேசும்படியாய் தாசனுக்கு ஸ்தோத்திரம் கொடுத்துருக்கா பாருங்க. நாங்கள்லாம் நினைச்சே பார்க்கல. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை நினைத்திருக்கிறார். உருவாக்கும் பொழுது அந்த திட்டம், அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததி மேலே அவருடைய திட்டம் நிறைவேற அவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நான் நினைவாக இருக்கிறேன். 40 சங்கீதம் 17 வசனம் வாசிங்க. 40 சங்கீதம் 17 வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். பார்த்தீங்களா, நம்ம நினைவாக இருக்கிறவர். அல்லேலூயா. உங்கள் மேலே, உங்கள் சந்ததி மேலே மனுஷால் யார் நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, நான் கூட இவ்வளோ காலம் இப்படியெல்லாம் வந்தாச்சு. இப்போ கூட ஸ்தோத்திரம், ஆண்டவர் தான் நினைவாக இருக்குது. ஆண்டவர் நினைவாக இருக்கனால தெய்வ மக்களை கொடுத்துருக்கிறார். தெய்வ ஊழிய ஸ்தோத்திர சபை மக்களை கொடுத்துருக்கிறார். ஸோ எங்கள் மேலே உங்களுக்கு நினைவு, உங்கள் மேலே எங்களுக்கு நினைவு, அதை கொடுத்தது, அந்த நினைவை கொடுத்தவர் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணு. திடீர்னு எழுந்து 2:30 மணிக்கு தூக்கமே வராது. என்ன ஆண்டவரை முழங்கால் போடு, ஜெபம் பண்ணு. உன் சபையில் இருக்கிற ஒரு ஆத்துமாக்கு பிரச்சனை, ஸோ கண்ணீரோடு ஜெபிப்பேன், சத்தமாக ஜெபிப்பேன், இல்லை பாட்டு பாடி ஜெபிப்பேன், இல்லை ஆராதிச்சு ஜெபிப்பேன். ஊழியருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருக்கும், தாய்க்கு தகப்பனுக்கும் கூட தன் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார், ஸ்தோத்திரம், நினைவாக இருந்து ஜெபிக்க, அந்த பிள்ளைகளுக்காக பரிதபிக்க கர்த்தரிடத்தில் அந்த ஆவியானவர். ஏன்னா நமக்கு கொடுத்த சந்ததியை உருவாக்கினவர் அவர் தான். உன்னை என்னை உருவாக்கின, உங்களை என்னை உருவாக்கினவர் அவர் தான். நம்முடைய சந்ததியை உருவாக்கினவர். இந்த செய்தியை நீங்கள் ஏதோ ஒரு திரும்பி திரும்பி கேட்குற ஒரு செய்தியை நினைக்காதீங்க. இன்றைக்கு ஒவ்வொருடைய அந்தரங்க கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். அந்தரங்க இருதயத்தின் வியாகுலத்தை காண்கிறார். என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை நடத்துவாரா என்ற கேள்விக்கு இன்றைக்கு அவர் தருகிற பதிலை நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். அல்லேலூயா. அவர் வார்த்தை ஒழிந்தே போகாதுங்க. வானபூமி கூட ஒழிந்து போகலாம், அவருடைய வார்த்தை ஒழிந்தே போகாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்காக நீங்கள் காத்துருங்க. ஆண்டு சொல்ல, நானே காத்திருக்கிறேனே, நீங்கள் ஏன் காத்திருக்க கவலைப்படுறீங்க? பாருங்க, அவர் சொல்ற, நான் உன் பிள்ளைகளுக்கு காலம் வரட்டும் காத்திருக்கிறேன். மேன்மையானதை, உசிதமானதை, வல்லமையானதை, மகிமையானதை செய்யபடியா. நீ ஏன் சோர்ந்து போற, நீ ஏன் களைச்சு போற? நீ காத்திருக்கிறதுனால பாக்கியவதி, நீ பாக்கியவான். நீ, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன் கல்வாரியில். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவர்ல. அப்போ தேவ பிள்ளையே, தேவ சபையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஏன்னாக்கா நம்முடைய அவருடைய உள்ளங்கள் என்ன, உங்களை என்னை வரைஞ்சிருக்கிறாரு. தாய் தகப்பன் செய்யணும்னு நினச்சா கூட செய்ய அவங்களால முடியல, வயசு முடியல, அவங்களுடைய ஸ்தோத்திரம் சரீர பலவீனம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை மறக்கவே இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கின்னு இருக்கிற ஸ்தோத்திரம். ஆனால் அந்த காரியத்தில் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி அந்த காலை வெள்ள பேசிக்கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக உருவாக்கினவர், எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றையும். ஏசாயா 44, 24, 25 வாசிங்க. ஏசாயா 44. எஸ், ஆமென். யார் சொல்கிறாரு? உருவாக்கினவர். ஹல்லேலூயா. உன்னை செதுக்கி உன் தாய் வயிற்றுல எவ்வளோ எப்படியோ இருக்குதுங்க, ஆனால் நம்மளை அழகாக வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். சரி, என்னென்ன செய்வார் என்பதை நீங்கள் படித்து மறந்துட்டுருப்பீங்க. இன்றைக்கி நினைப்பூட்டுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், நமக்கு விரோதமான எத்தனை கட்டுக்கோப்பான குற்றங்களை நம்ம மேலே சுமத்தலாம். நீங்கள் நல்ல பணி செய்வீங்க, ஆனால் கர்த்தருக்குள் இருப்பதினால உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்திலும், குடியிருக்கிற எல்லையிலும்,
குடும்பத்தில் கூட ஸ்தோத்திரம், நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளாத தெரிந்து கொள்ளாத நபர்களினால உங்களுக்கு பலவிதமான கட்டுக்கோப்பான குற்றங்கள் உங்கள் மேலே அஸ்திரங்களாய் அக்கினி அஸ்திரங்களாய் வரலாம். ஆனால் அவையிலிருந்தும் அந்த விரோதமான கிரியிலிருந்தும் உங்களை என்னை அவர் மீட்பார். அவர் சொல்கிறார், கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிற வேண்டாத காரியங்களை சொல்லி நம்மை வேதனைப்படுத்துகிற எத்தனை குறி சொல்றதோ, எத்தனை மந்திரங்களோ, எத்தனை சூனியங்களோ, எத்தனை செய்வினைகள் எல்லாவற்றையும் அபத்தமாக்கி நிர்மூடமாக்கி அதெல்லாம் சொன்னவங்களை வெட்கப்படுத்தி பைத்தியக்காரவங்களை மாற்ற வரோம். அல்லேலூயா! எவ்வளோ அழகாக அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் 26ஆம் வசனம், ஊழியக்காரருடைய வாயில் என் வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை நிலைப்படுத்துவேன், நீ நம்பு, என் வார்த்தையை நீ நம்பு. அல்லேலூயா! பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், தீர்க்கதரிசிகளை நம்புங்க, தீர்க்கமான ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நம்புங்க என்று கர்த்தர் சொல்கிறாரு. அல்லேலூயா! ஆகவே இங்கே சொல்கிறாரு, என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய். ஊழியக்காரர் சொல்லும் பொழுது, தீர்க்கமான வார்த்தைகளை தேவ மனுஷர்கள் பேசும் பொழுது அவைகளை ஆம் என்று எடுத்து நம் நிலைமையை மறந்து, ஆண்டவரை எனக்கு என் சந்ததிக்கும் செய்தீரே, சொன்னீர, இதை செய்வீர் என்பதை நான் உணர்கிறேன், விசுவாசிக்கிறேன், அதை நீங்கள் செய்ய போகிறீங்க. ஏன்னா என்ன நீங்கள் தான் உருவாக்கினீங்க. கடைசி அவர் வந்து அங்கே நின்றுவார். அல்லேலூயா! ஏசாயா 54:17 ஆண்டு சொல்ற, உனக்கு விரோதமாக எழும்பி எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகாது. குண்டூசியாக இருக்கலாம், எலுமிச்சம்பழமாக இருக்கலாம், இல்லை ஏதோ காரியத்தை உனக்கு முன்பாக, உன் குடும்பத்துக்கு முன்பாக, உன் உன் வாழ்க்கையில் விரோதமாக ஒரு ஆயுதம் இருந்தாலும் அந்த ஆயுதம் எல்லாத்தையும் அபத்தமாக்கி நிர்மூடமாக்கி அதை செய்தவர்கள், அதை வைத்தவர்களை வெட்கப்படுத்தி அவர்களை பைத்தியமாக அலைய வைப்பார். அல்லேலூயா! கர்த்தர் சொல்ற, விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காது போன நான் என்ன செய்வேன் அப்படின்ற என்னாவும் 23 உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதம் என்று யாக்கோபு இடத்துல தமிழ் செல்வியாக என்ன போட்டுக்கொள்ளுகிறேன், ஜூலிஸாக நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க, எனக்கு விரோதமாக எழும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவர். அல்லேலூயா! எந்த விதமான சூழ்நிலையோ காரியங்களை நம்மை வெட்கப்படுத்த, துக்கப்படுத்த, நம்மளை அல்லத்தட்ட, நம்முடைய ஸ்தோத்திர காரியங்களை சிதைக்க, நிர்மூலமாக்க வந்தாலும் ஆண்டவர் உருவாக்கினவர் என்னை மறவார். அல்லேலூயா! அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்ணு நம்ம மேலே எப்போ இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எங்கே ஸ்டெப் வச்சாலும் என்ன செய்தாலும் அவர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா! நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை நினைக்க, உருவாக்கினவர் அது சொன்ன, கண்ணை படைத்தவர் காணாரோ, காதை படைத்தவர் கேளாரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுல்ல. அவர் கண்ணை அழகாக நம்மளுக்கு தாய் வயிற்றுலேயே பாருங்க, எந்த நேரத்தில் வெளி வரணும், எப்படி வரணும், அவர்களுக்கெல்லாம் அந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா! சிசுகிருந்து பாட்டி ஸ்தோத்திரம் தபித்தாலம்மா வரைக்கும் இந்த வார்த்தைகள் கடந்து செல்கிறது. ஒவ்வொருடைய சரீரத்தில் ஒவ்வொருடைய ஸ்தோத்திரம் தலை மேலே அவர் இந்த வேளையில் வைக்கிறார். இந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. இதுதாங்க நாம் ஜெபிக்கணும்னு சொல்கிறாருங்க. ஒன்று நான் உருவாக்கினேன்ல, ஆனால் காலத்துக்கு உன் காரியம் நிறைவேறலைன்னா அழுது புலம்பி அப்படியே அவிசுவாசப்பட்டு அப்படியே உட்காந்து கண்ணை தொடச்சிக்கின்னு ப்ரெஷர் ஏறிட்டு சாப்பிடாம தூக்கம் வராமல் என் அன்பின் வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காம மனுஷா சொன்னதெல்லாம் கேட்டுக்கின்னு நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் நம்பாதன்னு சொல்கிறேன், அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுக்கின்னு பயந்துக்கின்னு ஓடிக்கின்னு இருக்கிற. நீ தேவ சபத்துக்கு வா, வியாதிப்பட்டிய தேவசமத்துக்கு வா, ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களும் அறிவித்த ஊழியருக்கு சொல்லு, ஸ்தோத்திரம் உனக்கு வேண்டிய ஆலோசனை கொடுப்பாங்க. நீ ஏன் தனித்து கவலைப்படுற? அவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்துல கேளு, என் ஊழியக்காரத்தில் வா, என் ஸ்தோத்திரம் நீ தனித்து பொறுத்தனையோடு வா, அழுது புலம்பி ஜெபி. அண்ணாலை மறந்தனா, எஸ்ஸரை மறந்தேனா, ஸ்தோத்திரம் யாரையும் நான் மறப்பதில்லை. அல்லேலூயா! எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்த ஆபிரகாமை மறந்தேனா, ஸ்தோத்திரம் நீ வானத்தை அண்ணாந்து பார், பூமியில் மணலை எண்ணிப்பார், இதற்கு மேலே நான் சந்ததியை பெருகப்படுன்னு சொன்னவர் ஜீவன் உள்ளவர், உன்னை உருவாக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் சொல்லக்கூடாது ஐ எம் அ பெஸ்ட் ஒன்னு சொல்லாதீங்க, யூ ஆர் அ பெஸ்ட் ஒன். நீங்கள் சொல்லிக்கணும் மார்த்தட்டி, நான் ஸ்தோத்திரம் விசேஷமானவன். ஹல்லேலூயா! நான் விசேஷமானவள், நான் அருமையானவள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! ஆண்டவர் அடுத்து என்ன சொல்கிறாரு? பிரியமானவன். ஹல்லேலூயா! பிரியமானவள். இந்த மூணு நான் ஒரு இடத்துல மெசேஜ் கொடுத்த 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஹல்லேலூயா! நான் யார்? நான் கர்த்தருக்குள் இப்படிப்பட்டவள். ஹல்லேலூயா! ஆகவே உருவாக்கினவர் ஒரு நோக்கம் உண்டுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணியை கொடுத்துருக்குறாருங்க. ஸ்தோத்திரம். ஐயோ என்னை யூஸ் பண்ணலையே, என்னை கூப்பிடலையே, நான் இப்படி இருக்கேனே, இல்லை, நீங்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்காக ஜெபித்தாலே போதும். நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து, கர்த்தாவே என்னை உருவாக்கினதுக்கு நான் இந்த பணியை செய்கிறேன்டவரே,
உமக்காக உடைய ராஜ்யம் விரிவாக்குதலுக்காக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் எவ்வளோ என் ஆத்துமாக்கள் அழிந்து போகிறாங்களே, கெட்டு போகிறாங்களே, நம்முடைய வருகை நீங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்காக நான் செய்வேன். சொல்லுங்கள். நம்மை உருவாக்கின இடத்தில் வரும் காரியங்களை குறித்து கேட்கணும். நம்முடைய பிள்ளைகளை வைத்து கேட்கணும். இந்த பிள்ளை குறித்து என்ன வச்சுருக்கீங்க? குடும்பமாக உட்காருங்க, உபவாசிங்க, பிள்ளைகளை கரத்தை பிடிங்க, கண்ணீர் விடுங்க, கேளுங்க. இந்த பிள்ளைக்காக என்ன வச்சுருக்கீங்க, எதை வச்சுருக்கீங்க, எந்த காரியத்தில் என்ன வச்சுருக்கீங்க கேளுங்க. கண்ணீரோடு புலம்பி விசும்பி போராடி கேட்டு பாருங்க. எந்த நரம்புல விடுதலை வேணுமோ கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எந்த எலும்பில் அவர் சொல்கிறார், எலும்புகளை நினைவுள்ளதாக்குவேன். நீ கேட்கல, நீ விசுவாசிக்கல. சோத்திரம். நம்ம சீனிவாச ஐயா உஷாமாவுடைய மகன் அப்படியே நிற்கிறார். பாடும்போது கையை தட்டுறான், சரியாக தட்டல. அவன் தன் தகப்பனுக்காக ஒரு பாரம் இருக்கணும் பாருங்கள். பாரம். பிள்ளைகள் பெற்றோருக்காக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, டீச்சர்மார்களுக்காக ஸ்டூடெண்ட் ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடி அந்த ஆராதனையில் எங்கள் அப்பாவுடைய நிலையை நீங்கள் பாருங்கப்பா. கதறி அழுதான்னா ஒரே நிமிஷம். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளையும் சொல்லி கொடுக்கணும். டேய், நீ கண்ணை மூடுறா, ஜெபம் பண்ணுறா, அப்பாக்காக வர்றா, வாடா, கரங்களை பிடித்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். கேட்கணும். ஆண்டவர் சொல்ல, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடு. இசப்பா, இதை நீங்கள் தந்தா நான் உங்களுடைய ஊழியத்தை செய்வேன். நான் இது வரைக்கும் ஒரு 8 வருஷம் வீட்டு கொடுத்து நடத்தியிருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டும் இங்கேருந்து நாங்கள் 14 தடவை வீடு மாற்றிருக்கிறோம். தண்டையார்பேட்டையிலும் ராயபுரத்திலும். அப்போ நான் கேட்பேன், ஆண்டவரை ஒரு வீட்டை வாடகை வீடு, இந்த வீட்டை வந்து 250க்கு வாடகை விட்டுட்டு 450க்கு வாடகை எடுப்பேன். அப்போ சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடை கொடுத்தீங்கன்னா வீட்டு கூட்டம் நடத்துவேன். ஐயா வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிடும். அப்போ நான் வீட்டை பெருக்கி ஸ்தோத்திரம் அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் பாயை விரித்து டீ போட்டு வச்சுட்டு ஜெபம் பண்ணுவேன். இந்த பகுதி ஜனங்கள் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும், நான் பெற்ற சந்தோஷத்தை ரட்சிப்பு இந்த பிள்ளைங்க பெறட்டும்னு கண்ணீரோடு காத்திருப்பேன். வருவாங்க, வீடு ஃபுல்லாக நிறையும். ஒரு மாதம் 2 மாதம் அந்த வீட்டு கூட்டத்தில் வைத்து பிறகு சர்ச்சுக்கு கொண்டு போவேன். கர்த்தரவளை ஞானசானம் எடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் புத்திரராய் மாற்றியிருக்கிறாங்க. தாழ்மையாக சொல்லிக்கொள்ள முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய கரத்தில் நான் கிரிக்காக நான் கேட்பேன், ஏசப்பா 3 நாள் திருவிருந்தப்போ உபாசித்து ஜெபிப்பேன். ஜெபித்து ஜெயம் எடுங்க மக்களே. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்கும் எனக்கும் செய்யாமல் அவர் யாருக்கு செய்ய போகிறாரு கேட்கணும். என் வீடு தாங்க எனக்கு நான்லாம் ரொம்ப அற்பமானவ. கேஸ் அடுப்பு கேட்டவ, ஃபேன் கேட்டவ, ஃப்ரிட்ஜு கேட்டவோ. ஒவ்வொரு ஸ்தானத்தில் அவர் சொல்வார், நான் கடன் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், நீ ஜெபம் பண்ணி எடுத்துக்கோ சொல்லுவார் எங்கள் வீட்டில். அதே போல் தான் கர்த்தருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கேட்டு வீட்டு கூட்டத்துக்கு வேண்டியது கூட, ஆண்டவரே நீங்கள் சோதர டீயோ பிஸ்கட் சந்திங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு உண்டி வச்சு சொல்லுவேன், மீதி வர்ற துணிக்கு எங்கே போடுங்கன்னு சொல்லுவேன். அதை கர்த்தர் சோதர பாய் விரிக்க, டேம்பரின் வாங்க, எல்லா காரியத்தையும் செய்தார். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன வேணும் என் கரத்தில் கேளு, நான் உனக்கு செய்கிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், செய்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னை உருவாக்கி நான் சொல்கிறேன். நீ உருகி போகிற இது இல்லையா, அதில் உருகின்னு இருக்கிற, ஆனால் உருவாக்கின கர்த்தர் சொல்கிறேன், உனக்காக நான் எல்லாவற்றையும் வச்சுட்டேன், சமாதானத்தை வச்சுட்டேன். அந்த டோர் வந்து எரேமியா 33:3 போல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ யாரையாவது 8வது பெரிய காரியம் யார் மூலம் உனக்கு இந்த காரியம் நடக்கணும், எந்த மனவாளம் உன் வீட்டுக்கு வரணும் கேளு. ஆண்டவரே நீ இதை செய்தாலோட விட மாட்டேன் கேளுங்க. ஆண்டவர் சொல்கிற, இன்றைக்கு உருவாக்கினவர் சொல்கிறேன், நீ கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்காத மகனே, நீ கேளு, என் கரத்தின் கிரிலுக்கு நீ கட்டளையிடு. நானும் வேதனையோடு தான் இருக்கேன். சில நபர்களுடைய குடும்பத்தில் நிறைவேறாத காரியத்திற்காக ஸ்தோத்திர காரியங்களுக்காக நானும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். சில காலங்கள் அவர்களுக்காக நம் நேரத்தை கொடுப்போம். அந்த சாத்தான கிரியில அழிப்போம். தடை பண்ணுகிற சத்ருவை எந்த இடத்துல பிள்ளைகளுக்கு வேதனையினால அந்த காரியம் நிறைவேறாத இருக்குதோ அதை கட்டிந்து கொள்ளுவோம். கர்த்தர் நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உருவாக்கினவர் யார்? பிதாவாகிய தேவர். அவர் என்ன சொல்ற பிறகு ஏசாயா 64:8 நான் முடியும். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அவர் யாரா? ஸ்தோத்திர உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் எங்களுடைய பிதா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் எங்களை உருவாக்குகிறவர். என் பிள்ளைங்களை உருவாக்குங்க. என் பிள்ளைகளுக்கு நான் காரியங்களை செய்து முடிச்சிட்டீங்க, அதை கிளைம் பண்ணிக்கிறோம். கேளுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு எப்படி உருவாக்குகிறாராம். எரேமியா 18:3-4 குயவன் வீடு. ஸ்தோத்திரம். அதான் தேவனுடைய சபை. நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தேவனுடைய சபைக்கு வந்துருங்க.
தேவன் அங்கே பேசுகிறவராக இருக்கிறார். வீட்டில் இருந்தீங்கன்னா யாரும் ஏண்டி பிறந்த, என்னடி செய்த, ஒன்னாலே முடியல, ஏண்டி இப்படி பண்ணுற, உன்னை யாரையும் பார்க்க போகிறாங்க, யாரா பார்க்க போகிறாங்க, நீ எதுக்கு தான் வாழ்கிற தெரியலையே. இன்றைக்கு உலகம் நம்மை பரிகசிக்கும், சோத்திரம் நம்மை பார்த்து ஏளனப்பட்டு பேசும், நம் குடும்பத்தை பார்த்து. ஆனால் கர்த்தர் நம்மளை உருவாக்கினவர் நம்மை நினைத்து இருக்கிறார் சொல்கிறாரு. வாசிங்க எரேமியா 18 முதல் சொல்கிறாரு, குயவன் வீட்டுக்கு போ. அதான் தேவனுடைய சபை. குயவன் வீடு தான் தேவனுடைய சபை. குயவன் தேவன் வணையும் போது வாசிப்பா உடைந்து போகுது. எஸ், இப்போ நமக்கு வியாதி வந்துடுது, கடன் பிரச்சனை வந்துடுது, மனுஷரால் நிந்திக்கப்படுகிறோம், அப்போல்லாம் நம்ம உடைக்கப்படுகிறோம். ஆனாலும் அந்த உடைந்த போது அந்த களிமண்ணை தூக்கி போடலங்க. அல்லேலூயா. அந்த குயவன் அந்த களிமண்ணை போடலங்க, அதை எடுத்து மறுபடியுமாக அவர் உருவாக்குற தேவன். அல்லேலூயா. உங்களை என்னையும் அழைத்தவர் வெறுமையா ஐயோ நம்மளை சொல்லுவாங்க, உன்னால என்ன முடியும், இவ்வளோதான் இவ்வளோ காலம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறியலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில் நான் நினைவாக இருக்கேன். ஏன் தெரியுமா, நீ ஜீவ காலமெல்லாம் உன்னை உருவாக்கின நோக்கம் திட்டம். நீ உட்கார்ந்த இடத்துல அண்ணால் பாருங்கள் 84 வயசு வரைக்கும் தேவ சமூகத்தில் ஜெபித்தாங்க. நீங்கள் என்னால் ஒன்றுமே முடியல நினைக்கக்கூடாது. உங்கள் பகுதியில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்களால் முடிந்த சேவையை கர்த்தர்கண்டு செய்யணும் நினைக்கணும். அப்போது என்னை உருவாக்கின தேவனுக்கு நான் எதையாவது செய்ய விரும்புகிறேன்ப்பா, எதையாவது செய்கிற. இது பாருங்கள், நம்முடைய விபிஎஸ்ல எத்தனை பிள்ளைங்க எல்லாம் உதவி செய்தீங்க, எல்லாம் பாடுபட்டீங்க. ஸோ எல்லாவற்றுக்கும் நீங்கள் போட்ட ஒவ்வொரு முத்தான வசனம் அந்த பிள்ளைகள் நிச்சயமாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் படிப்பில் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவருடைய பெற்றோர் வருவாங்க. அல்லேலூயா. அந்த நான்லாம் சண்டே கிளாஸ் படித்தவன். ஸோ 3ஆவது வகுப்பு படிக்கும்போது அப்பாவுடைய ஸ்தோத்திரம் ஆணைக்கு மறுப்பு சொல்லி போய் திருட்டுத்தனமாக படித்தவன் 3ஆவது கிளாஸில். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர்களை வந்திருக்கேன்னா கர்த்தர் அதே ஒரு ஸ்தானத்தில் சண்டே கிளாஸ் பிள்ளைகளை நான் நேசித்து அவர்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்க கர்த்தர் அழைத்தார். பிறகு வாலிப ஊழியம் கொடுத்தார், பிறகு வீடு சந்திக்க கொடுத்தார், பிறகு வீடுகளை ஸ்தோத்திரம் ஆத்துமாக்களை வீடுகளை சேர்த்து ஜெபிக்க வைத்தார். பின் என்ன செய்தார், ஊழியத்தின் ஸ்தானத்தில் வைத்தார். அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் நம்மை அவர் உருவாக்கினவர். ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற நாம் ஆண்டவர் சொல்கிறாரு, குயவன் வீடாகிய தேவ சபையை மறந்துடாத. தேவனுடைய சபையை மறந்துடா. கூடி வரணும், என்னைக்கெல்லாம் வரணும்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வேறு எங்கே கூப்பிட்டாலும் கல்யாணம் எந்த வீடு கேன்சல் பண்ணிவிட்டு தேவனுடைய சமூகத்தில் கூடி வாங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் நீங்களும் நானும் கூடி வரும்போது அநேகர் தானாக கூடி வருவாங்க. ஆகவே ஸ்தோத்திரம், அந்த களிமண்ணை வெளியே போடாமல் ஸ்தோத்திர பாத்திரத்தை வணைந்த தெய்வத்தை நீங்கள் நினைவு கூறுங்க. என்னையும் தள்ளி விடலையே, என்னையும் அப்புறம் போன்னு சொல்லலையே, ஆண்டவர் எவ்வளோ நடத்துகிறார். சிரிப்போம். நம்ம ஏதோ ஒரு சின்ன காரியங்களை வீக்னஸாக இருப்போம். உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாகும் என்று சொன்னவர் பூரணப்படுத்தும்படியாய் நம்முடைய பலவீனத்தை, தரித்திரத்தை, சத்ருவின் கிரியைகளை விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய பாத்திரம், இருதயமாகிய பாத்திரம், வீடாகிய பாத்திரம், குடும்பமாகிய பாத்திரம், ஊழியமாகிய பாத்திரம், சபையாகிய பாத்திரத்தை அவர் என்ன பண்ணுறார், 2 தீமோத்தேயு 2 சுத்திகரிக்கிறாரு. ஹல்லேலூயா. கனத்துக்கும் உரிய பாத்திரம் இருக்குது, கனவீனத்துக்கு. நம்மெல்லாம் இப்போல்லாம் மண்பாண்டத்தெல்லாம் ரொம்ப மதிக்கிறதே கிடையாது. ஸோ பீங்கா பாத்திரம் இருந்தது, அலுமினியம் பாத்திரம் சுத்தம் இல்லை. ஸோ அது ஒரு காரியத்துக்கு வச்சுருப்போம் இல்லை. ஸோ எங்கள் வீட்டில் நாய் வளர்த்தாங்க. அந்த நாய்க்கு சாப்பாடு போடுறதுக்கு பீங்கான் தட்டு, அப்புறம் இந்த இண்டாலியம் போட்டு அது இப்படி. அதுபோல் கனவீனத்துக்கு சில பாத்திரம், கனத்துக்கு சில பாத்திரம். வெள்ளி பாத்திரத்தில் கீழே போட்டுருவோமா, வெளியே வச்சுருவோமா, தங்க பாத்திரம்லாம் வச்சுருவோமா, தங்க கொலுசு அது கழண்டு விழுந்தவுடனே ஓடி தேடுவோமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் எப்படி சுத்திகரித்து கொண்டதோ, கற்சாடியை கழுவும் பொழுது, தண்ணீர் நிரப்பும் பொழுது, கானானூரில் கல்யாணத்தில் தண்ணீர் சுவை மனம் நிறம் ஆனது போல நம்முடைய வாழ்க்கையில் கூட உங்களை உருவாக்கினவர். எதில் டேஸ்ட் குறைந்து இருக்கிறதோ, உங்களுடைய குடும்பத்தில் எது ஸ்தோத்திர வாசனை இல்லாத ஜப வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறீங்களோ, சுவை இல்லாத ஒரு அனுபவத்தில் உங்களுடைய பிள்ளைகளோ நாமும் இருப்போமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் சுத்திகரித்து அவர் சொல்கிறாரு, எனக்கு ஏற்ற பாத்திரமாக உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அடுத்து சொல்கிறாரு, 8வது குழந்தையாக உருவாக்குகிறவர். ஏசாயா 42:2 ஆவிக்குரிய கருத்து என்ன செய்தீங்கன்னா, வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 44:2 உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறோமாகிய கர்த்தர். எல்லாத்திலும் பாருங்க, உருவாக்கினவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை எழுதி வைத்து
ஆண்டவரே நான் என்ன அற்பமாக நினச்சிருந்தேன், என்னால் என்ன முடியும், வயசாயிடுச்சு, இல்லை வாலிபம், எனக்கு இந்த ஞானம் இல்லை, இந்த பலவீனம், எதையும் துணிந்து செய்ய முடியல, நான் ஓரம் ஒதுங்கி இருக்கிறேன், இதெல்லாம் நினச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறேன், நான் உன்னை உருவாக்கினதுக்கு நீ இடத்துல கேளு, உனக்கு என்ன வேணுமோ தரேன், எது வேணுமோ தரேன், உனக்கானதை நான் வைத்திருக்கிறேன். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தை உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறோமாகி கர்த்தர் சொல்கிறது, அது என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யேசூரனே, பயப்படாதே. ஹல்லேலூயா. நம்ம சோத்திர இந்த வழியெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? கற்பம் இருக்கிறாங்க, ஆனால் ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியுது கரு முட்டை எப்படி வளர்ந்துருக்குது. நம்ம 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் 9வது மாதம் டக்குன்னு சோத்திரம் நமக்கு பிள்ளையை கர்த்தர் தருகிறார். அதுபோல் ஆவிக்குரிய கருத்து வந்து பாருங்கள், தாயாய் நம் குழந்தையாக நம்மை உருவாக்குறவர் அவர் தாயாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். ஸ்தோத்திரவான்கள் கற்ப வேதனை பட்டு பிள்ளை பெற்றது நீங்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொருத்தரும் கற்ப வேதனை பெற்று பாடுபட்டு பெற்ற பிள்ளைகள் பரிசுத்தவான்கள். அந்த ஊழியக்காரர்கள் மூலமாக எருசலேமாகிய சபைக்குள் கொண்டு வந்திருக்கிறார் உங்களை. ஹல்லேலூயா. நீங்களா நானும் ஜெயங்கொண்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண் பிள்ளையாக வழிநடத்த ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். அவருடைய நோக்கத்தை தெரியப்படுத்துகிறார். அடுத்த ஒரே ஒரு குமாரத்தியாக நம்மை உருவாக்கிறார். ஏசாயா 43:6-7. நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்று. யோவான் 1:12, என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளை எத்தனை ஏற்றுக்கொண்டால் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கு. நம்மள யாரு? ஸோ அவருடைய பிள்ளைகள், இயேசுவின் நாமம் பெற்ற பிள்ளைகள். அடுத்து சொல்கிறாரு, அவர் உருவாக்கினவர் யார்? நம்ம குமாரராக வளர்த்துருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வடக்கை வைத்திரா தெற்கே கொடுத்து. நீங்கள் நினைக்கக்கூடாது, ஒன்று இல்லைனா வசனம் வச்சு கேளுங்க. ஏசப்பா இந்த தேவை 1000 ரூபாய் 10,000 ரூபாய் கேளுங்க, வடக்கே வைத்திரா தெற்கே கொடுத்துருன்னு சொன்னீரே. அந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஃபைட் பண்ணும்போது சாத்தான் துக்கப்பட்டு வெக்கப்பட்டு போவான். ஐஸ்வர்யவானாகி ஆசீர்வாதத்தை கல்வாரியில் ஜெயித்து நமக்கு தரித்திரத்தை மாற்றும்படியாய் அவர் தரித்திரரானாரே, அந்த தேவன் நமக்காக வழக்காடி எல்லாவற்றையும் தருவார். கர்த்தருடைய பணியை உங்களால் முடிந்த அளவு, எப்படின்னா நீங்கள் உழைக்கிற இடத்துல சத்தியத்தை அறிவிக்கணும், ஏசப்பாவை அறிவிக்கணும். அப்படி அறிவித்து ஆத்துமாக்களை அங்கங்கே இருக்கிற தேவனுடைய சமூகத்துக்கு அனுப்பி தரணும். அல்லேலூயா. அதற்கு அவர்களை தகுதிப்படுத்தின. இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, சமையல் தான் தெரியும்னு சொல்லுங்கள். ஒரு இடத்துல சமையலை நான் இலவசமாக என் நேரத்தை கொடுத்து அங்கே செய்து அந்த ஊழியத்தை நான் தாங்குகிறேன். அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதன் மூலம் உங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்படியாக அவர் நம்மை அவர் சொல்கிறார், எழும்பி பிரகாசி உன் வழி வந்தது கர்த்தருடைய மகிமை. அந்த மகிமை தான் உங்களுக்கு கொடுத்த அனுபவங்கள், திறமைகள், தாளந்துகள். ஸ்தோத்திரம். கொஞ்சம் தான் இருக்கும், அதை இயேசுப்பட்ட கொடுத்துருங்க, ஜபத்தில் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்து பாருங்களேன், இயேசுப்பா என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இதாக இருக்குது, எனக்கு 2 பிள்ளைங்க தான் இருக்குது. ஸோ எனக்கு உங்களுக்கு கொடுக்க உங்களை மேன்மைப்படுத்த எனக்கு 2 பிள்ளை கொடுத்தீங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயம் சர்வார், பெரிய காரியம். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அவர் உருவாக்கின நோக்கத்தை அவர் நிறைவேற்றும்படியாய் நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் வல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். கலங்காதிருங்க. கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து பெரிய காரியங்களை, இதுவரைக்கும் பார்க்காத சோத்திரம் பெறாதவைகளை வரும் வாரங்களில் சாட்சியாய் கர்த்தர் அறிவிக்க முடியாய் உருவாக்கின தேவ சித்தத்தின்படி நமக்கு ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் பலனையும் வரங்களையும் கர்த்தர் தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.